Hi guys, welcome back to my channel Hana's உலகம். Hana's உலகத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பெங்களூர் ரெசிபி தான். பஹரா ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஜீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், பட்டை இலை இது எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், புதினா, உப்பு, அவ்வளோதான் தேவையான பொருள். ரேஷியோ எவ்வளோன்ட்டு 1 by 1 பார்ப்போம் வாங்க. பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடுற சமயத்தில் நீங்கள் இது கூட ஒரு 3-4 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் 2-3 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2, பட்டை 4, அந்த மாதிரி. நீங்கள் இதுக்கு ஸ்பைஸ் நம்ம கொடுக்க போகிறதே இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்பைசஸை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த அலுமினிய பாத்திரத்தில் செய்யும்போது என்ன ஒரு ப்ளஸ்ஸுனால் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் அதான். ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே நிற்கணும், விட்டுட்டு போனீங்கன்னா தீஞ்சிரும். இன்னொரு மைனஸ் என்னென்னா அலுமினிய பாத்திரத்தில் செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன ஆகிடும், செய்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். கீரலை அப்படியே போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம். கீர்னிங்கன்னா காரம் அதிகமாகிடும், கீராமல் போடுங்க. தக்காளி பழம் உங்களுக்கு ஒன்று வேணான்னா நீங்கள் பாதி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் பூண்டு கம்மியாக போட்டுக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பூண்டில் காரத்தன்மை அதிகம், அது ஃப்ளேவரையே மாற்றிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லிக்கு மெயினே அதோட காம்பு தண்டு தாங்க. அதுதான் இலையை விட அதோட ஸ்மெல்லே காம்பில் தான் இருக்குது. அதனால் அதுவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, எடுத்து போட்டுறாதீங்க. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டு மாடியில் இருந்த புதினா, நான் வீட்டிலே வச்சதை எடுத்து போடுறேன். புதினாவும் கொத்தமல்லியும். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் கார்டனிங் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டுட்டு அந்த ஃப்ளேவரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், நம்ம வச்சுருக்க மசாலாவோட. அப்போ தான் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த ப்ராசஸ் பிரியாணி மாதிரியே போகுதேன்னு. ஆமாங்க, பிரியாணி ப்ராசஸே தான். என்ன நம்ம அதில் மிளகாத்தூள்லாம் சேர்ப்போம், இது அதில் கிடையாது. நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கண்ணாடி லிட்டை போட்டு மூடிக்கலாம். கண்ணாடி லிட் எதுக்காகனா நீர் கோக்காமல் இருக்கிறதுக்கு. அது நீர் கோக்கிறதெல்லாம் அந்த ஆவி வழியாக வெளியே வந்துடும், அதுக்காக தான். இப்போ நல்லா வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அதோட ஆவி வெளியே வருது பாருங்கள். வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த கொத்தமல்லி புதினா ஸ்மெல் அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே வருது. கலரி காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஃப்ளேவராக இருக்குது பாருங்கள். தனித்தனியாக உதிர்ந்து வருது. இன்னும் ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு, 1/4 பதம் வேகணும். அந்த 1/4 பதத்தை நம்ம தம் போட போகிறோம். ஒரு ஸ்டீல் பிளேட்டை வச்சு மேலே வெயிட் வைக்கிறேன். வெயிட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் ஓகே, இல்லை ஆஃப் பண்ணி விட்டாலும் ஓகே. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஹரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கூட சைட் டிஷ்ஷாக ரைத்தாவும் சிக்கன் தொக்கை வச்சுருக்கேன். சிக்கன் 65 அடுப்பில் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. காம்பினேஷனும் நல்ல காம்பினேஷனு. ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக இது இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சீக்கிரமே செஞ்சிடலாம். நம்ம ஒன்றுமே இல்லை, சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் ஃபுட், குட் மூட். தேங்க்யூ. பாய்.